இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் யூனிட் 2 காஸ்ட் ஷீட்டில் அதர் எக்ஸசைஸ் சம் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். The following information relates to toy gun manufacturing company for the 3 months ending 31st March 2021. Direct materials consumed 18,000, direct labor paid 12,000, direct expenses 4,000, factory overheads 6,000, administrative overheads 4,500, selling and distribution overheads 2,500. 1,000 units of toy gun produced during the period and all the units produced or sold at ₹53 per unit. Prepare a cost sheet. இந்த சம் மாதிரியே நம்ம ஸ்மால் எக்ஸசைஸில் நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1000 யூனிட்ஸ் அட் 53 பர் யூனிட் சேல்ஸு. ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஃபார்மேட் தெரியும் தானே? அப்படி புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபார்மேட் வீடியோவை பார்த்துட்டு இந்த சம் பார்த்துக்கோங்க. Direct material 18,000, direct labor 12,000, direct expenses 4,000. இது மூணும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் வரும். அப்போது 34,000. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுறோம். எவ்வளோ? 6,000. இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க் காஸ்ட்டு 40,000. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆர் ஆஃபீஸ் ஓவர் ஹெட் இதை ஆட் பண்ணுறோம். 4,500. நம்மளுக்கு என்ன வரும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 44,500. நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 2,500. இதை ஆட் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 47,000 வரும். இப்போது கொஷினில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது? 1000 யூனிட்ஸை 53 பர் யூனிட்டாக அவங்க சோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது அதை நம்ம சேல்ஸாக தான் எடுத்திருக்கோம். மல்டிப்ளை பண்ணோன்னா 53,000. இப்போது சேல்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணி வர ஆன்சரை ப்ராஃபிட்டில் போடணும். 53,000ல் 47,000 போச்சுன்னா 6,000 தான் நம்மளுக்கு என்னது? ப்ராஃபிட்டு. ஆனால் ஃபார்மேட் படி பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் என்னது? சேல்ஸு. இங்கே ப்ளஸ் தான் வரும். இங்கே நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறோம். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் போடுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கான ஹோம் ஒர்க் அதே அதர் எக்ஸசைஸில் 4th சம். இது எப்படி போடணும்னு நானே சொல்லிடுறேன். அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அது கூட சேல் ஆஃப் ஃபேக்ட்ரி ஸ்க்ராப்பை லெஸ் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல, அது ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அது கூட டைரக்ட் வேஜஸை ஆட் பண்ணிங்கன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணுவோம்ல, அந்த ஹெட்டில் இன்டைரக்ட் வேஜஸும் ஒர்க் எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணிங்கன்னா ஒர்க் காஸ்ட் வரும். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அது கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த சம் போட்டோம்ல, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிச்சோம்? அதே மாதிரி சேல்ஸ் வேல்யூலேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி நீங்களே சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாமில் உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.